நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தக் லைஃப் படத்தின் பாடலில் ஒன்றான முத்தமலை பாடலை பற்றி தான். முதல்ல டிஸ்கிளைமர் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இந்த பதிவை வெளியிட்ட போது ஒரு ரசிகையாக, ஒரு பாடல் ரசிகையாக, சினிமா ரசிகையாக இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்கின்றேன். இசைத்துறை சார்ந்த எந்த அறிவும் புரிதலும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாடலை நான் கேட்டதை எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எவ்வளோ போஸ்ட் வந்துட்டே இருக்குது. இந்த பாடல் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டுதான் ஆர்வம் தாங்க முடியாம நான் எடுத்து பார்த்தேன் யூடியூப்ல. பார்க்கும்போது சின்மயி அவர்கள் சூப்பரா பின்னி பெடல் எடுத்திருந்தாங்க, அருமையா பாடியிருக்காங்க, உண்மைதான். அடுத்ததாக இசை பத்தி சொல்லியிருந்தாங்க எல்லாரும். எனக்கு ஏற்கனவே கேட்டு பழகிய இசை போலதான் இருந்துச்சு. அப்படி ஒன்றும் எனக்கு வியக்கிற அளவுக்கு எதுவும் தெரியல. அடுத்ததா வரிகளை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு அதுவும் ஒன்றும் புதுசா தெரியல. எல்லாமே என்ன சொல்றது, மனசுல நிக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் எனக்கு மனசுல பதியல. அடுத்ததாக டி அவர்கள் பாடியது அதை கேட்டோம்னா எனக்கு உண்மையிலேயே 4 வரைக்கும் மேல நான் கேட்கல, வெளியில வந்துட்டேன். அவ்வளவுதான் அதை பத்தி என்னால சொல்ல முடியும். சின்மயி அவர்கள் பாடியதை முழுக்க கேட்டேன். டி அவர்கள் பாடியதை என்னால முழுசா கேட்க முடியல. ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணியது? எல்லாரும் கொண்டாடுறாங்கிறதுக்காக நாமளும் கொண்டாட முடியாது இல்லையா? ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு ரசனைகள் மாறுபடும். ஆனா எல்லாருடைய ரசனையுமே இருக்கிறதுங்கிறது, எல்லாருடைய ரசனைகளையுமே ஃபுல்ஃபில் பண்றது அப்படிங்கிறது யாராலையுமே சாத்தியம் இல்லைதான். உங்களுக்கு உங்களுடைய ரசனையை, விருப்பத்தை அது பூர்த்தி செய்கிறதா? உங்களுக்கு பிடித்திருந்ததா? உங்களுக்கு யார் பாடியது பிடித்திருந்தது? 2 பேரையுமே பிடித்திருந்ததா? நீங்க அந்த இசையை பற்றியும் பாடல் வரிகளை பற்றியும் அந்த பாடல் பாடியவர்களின் குரலை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு அதிகம் ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. உண்மைய சொல்லணும், எல்லாரும் சொல்றாங்களேங்கிறதுக்கா சொல்லக்கூடாது, நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. நீங்க உங்க மனசு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.